T. Mohan sir to honor the guest, Mrs. T. Kausalya ma'am, and give away the moment. Thank you, sir. Now it's time to grace the dais by T. Kausalya ma'am through her words. Please, ma'am. எல்லாருக்கும் வணக்கம். கெஸ்டா வந்திருக்க அண்ட் பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வெரி குட் மார்னிங். அண்ட் இந்த ஃபங்க்ஷனை இவ்வளோ அழகாக ஆர்கனைஸ் பண்ணுற மோகன் அண்ட் டீமுக்கு ஸ்பெஷல் மார்னிங். பிகாஸ் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, ஒரு ஃபங்க்ஷனை இவ்வளோ அழகாக ஆர்கனைஸ் பண்ண டக்குன்னெல்லாம் முடியாது. அதுக்கு ரொம்ப போராடணும். கண்டிப்பாக அதை இந்த ஏஜில் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு ஸ்பெஷல் தேங்க். அதனால தான் நான் சொன்னேன். தேங்க்யூ மோகன் அண்ட் டீம். அண்ட் இந்த இடத்துல இப்படி எனக்கு ஒரு பேசுகிற ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஃபர்ஸ்ட் எங்கள் அப்பா, அம்மா அண்ட் என் கணவர். அவங்க இல்லைன்னா நான் இந்த ஸ்டேஜில் இப்படி நின்றுக்க மாட்டேன். அதுக்கு இந்த இடத்துல அவங்களுக்கு 3 பேருக்கும் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். அண்ட் மெயின் திங், இது ஒரு 10-15 வேலையை செய்ய சொன்னால் கூட டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மாதிரி மைக்கு கொடுத்து பேசுங்கன்னா கண்டிப்பாக வராது. ஓகே, பட் இட்ஸ் ஃபைன். இதுவும் ஒரு தருணம், தெரிஞ்சுக்க வேண்டிய தருணம் அல்லவா? அது மாதிரி ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டே போகிறது தான். இப்போ நாங்கள் வளர்ந்துட்டு வரோம். மோகனோட சேர்ந்து வளர்ந்துட்டோம் அப்படின்னு இல்லாமல் நானும் அவங்களோட சேர்ந்து இப்போ வளர்ந்துட்டு தான் வரேன். ஓகேங்களா? ஸோ அண்ட் சார் சீஃப் கெஸ்ட்டாக இருக்கார். 2 பேருமே சொல்ல முடியாத இடத்துல இருக்காங்க. அவங்களும் கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல இந்த இடத்துல வந்திருக்காங்க. அவங்களோட எனக்கு இப்போதான் உட்கார வச்ச மோகன் அண்ட் டீமுக்கு ரொம்ப பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. சார் தேங்க்யூ ஸோ மச். சார் எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சின்னதாக என்னை பற்றி சார் சொல்லியிருக்காரு மோகன் சார். இருந்தாலும் ஒரு சின்ன இன்ட்ரோ. எனக்கு தெரிஞ்ச முகங்களும் இங்கே நிறையா பேர் இருக்காங்க. அவங்கள பார்த்து நானும் வளர்ந்துட்டு வந்தவ தான். சார் நிறையா பேர்த்துக்கு தெரியும், என்ன தெரிஞ்சிருக்காமையும் இருக்கும். ஸோ என்னை பற்றி நான் சொல்லணும்னா, என்னோட பேர் கௌசல்யா. நான் ஃபேஷன் டிசைன் முடிச்சுட்டு இப்போ பியூட்டிஷியனில் 13 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். அண்ட் மாடலிங்கும் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இப்போது அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அண்ட் சவுத் இந்தியா எடுத்திருக்கேன். இது சாதாரண டைட்டில் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாருமே போராடினா தான் ஒரு வெற்றியை காண முடியும். அதே மாதிரி எனக்கும் லைஃப்பில் நிறைய போராட்டங்கள் இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி தான் ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இந்த இடத்துல நான் எடுத்துகிட்டு வந்து நின்றுருக்கேன். முக்கியமாக சொல்லப்போனால் இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், படித்து முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் சின்ன ஒரே ஒரு இது மட்டும் சொல்கிறேன். லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு டேர்னிங் பாயிண்ட் யாருக்குமே இருக்காமல் இருக்காது. லைஃப்பில் எல்லாத்துக்குமே ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு அச்சீவ்மெண்ட் அவங்க தேடுவாங்க. நிறைய டேர்னிங் பாயிண்ட் வர்றது பிரச்சனை இல்லை. அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற டேர்னிங் பாயிண்ட்டை நல்லா கேப்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கான ஒரு ஐடென்டிட்டி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா தேடிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி எனக்கும் ஒரு லைஃப்பில் டேர்னிங் பாயிண்ட் வந்து அதை நான் பிடிச்சிக்கிட்டது தான் இந்த இடத்துல இப்போ நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கான நிறைய கோர்ஸ் நிறைய சார் சொல்லியிருக்காரு. பட் சீரியஸாக சொல்ல போனால் இதெல்லாம் இவ்வளோ இருக்கா அப்படின்னு மோகன் கிட்ட நான் நேற்று பேசும்போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையாகவே இவ்வளோ அவர் சில எப்படின்னா படிச்சுட்டு இப்போது அவங்க மாதிரிலாம் எனக்கு பேச தெரியாது சார். உங்கள் மாதிரிலாம் எனக்கு கண்டிப்பாக பேச தெரியாது சார். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் மோகனை பற்றி. சீரியஸாக படித்து முடிச்சுட்டு வெளியில் போய் வேலை பண்ணுற பசங்களை நான் நிறையா பேர் பார்த்துருக்கேன். என்னோட பிரதர் கூட படிச்சுட்டு இப்போ கனடாவில் தான் இருக்காங்க. அப்ராடில் போய் வேலை செஞ்சு பேரண்ட்ஸை மிஸ் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாருமே மிஸ் பண்ணுறோம். பட் கிடைச்ச சேலரியெல்லாம் விட்டுட்டு நம்ம ஊரில் இதை விட இன்னும் பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு இந்த ஏஜில் கண்டிப்பாக செய்கிறது பெரிய விஷயம். நான் சீரியஸாக சொல்கிறேன். என்ன மாதிரி யாரோட டிபெண்டிங்கும் இல்லாமல் அவங்க 2 பேரும் தாரணி அண்ட் மோகன் இந்த ஏஜில் இவ்வளோ எடுத்து பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயம். ஏன்னா நான் அவங்களோட ஸ்ட்ரகிள் இருந்தால் நானும் இந்த ஏஜில் இப்படி நிற்கிறேன். அதெல்லாம் சாதாரண விஷயங்களாக இருக்க முடியாது. கண்டிப்பாக பல போராட்டங்கள் அவங்களும் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி சொன்னாங்க இல்லையா, ஒரு லேப்டாப்பில் ஆரம்பித்தோம் அப்படின்ட்டு.
இப்போ பார்த்தீங்கன்னா 4-5 கம்ப்யூட்டர் லேப்டாப்ஸ் டீமே ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சும்மா 2 பேர் யோசிச்சுட்டு பண்ணுற விஷயம்லாம் இல்லை. அந்த டேர்னிங் பாயிண்ட் நான் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி டேர்னிங் பாயிண்ட் அவங்களுக்கும் வந்திருக்கும். அதை கரெக்டாக பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி இப்போ அவங்க ஒரு ஃபங்க்ஷனே ஆர்கனைஸ் பண்ணுற அளவுக்கு அவங்க வந்து நிற்கிறாங்கன்னா அவங்க கிட்ட இருக்க ஒரு வெறி கண்டிப்பாக அது இல்லைன்னா யாராலுமே வெளியில் வந்திருக்க முடியாது. அந்த வெறியை அவங்க மட்டும் வச்சுக்காம ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரி இன்னும் நான் வெளியில் வளர்த்து விடணும் அப்படின்னு இன்னும் வளர்த்திட்டு இருக்காங்க. அது இன்னும் வளர்த்துவாங்க. அவங்களோட சேர்ந்து நானும் கற்றுக்கிட்டு உங்களோட சேர்ந்து நானும் வளர்றதுக்கு ஆசைப்படுறேன். அண்ட் இது வந்துட்டு நிறையா பேர் கற்றுக்கோங்க. இன்னும் நீங்கள் கற்றுக்கிட்டது இல்லாமல் வெளியில் போய் இன்னும் நிறையா பேர்கிட்ட சொல்லுங்கள். ஸோ அவங்களும் கற்றுக்கணும். அதுக்கு தான் மோகன் இவ்வளோ தூரம் போராடுறாரு. கண்டிப்பாக இந்த டீம் இன்னும் மேலும் மேலும் வளர்கிறதுக்கு என்னோட பிளஸிங்லாம் இல்லை, சாரிங்க பிளஸிங்ஸ்லாம் நிறைய பேருக்கு இருக்கு. பட் இருந்தாலும் உங்களோட சேர்ந்து நானும் ரன் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. We extend our sincere gratitude to Mrs. T. Kausalya ma'am for her enlightening words.